ஹாய் கைஸ், திஸ் இஸ் நிர்மலா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டேட்டா பத்தி பார்க்க போறோம். என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்தியாவினுடைய கூட்டுறவு வங்கிகளின் முதல் பெண் இயக்குனராக இருந்தார். அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ, அந்த பெருமைக்கு காரணமானவங்க தான் பெரியாருடைய தங்கையான எஸ்.ஆர். கண்ணம்மாள். அவங்கள பத்தின ஒரு ஆர்டிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1891ல ஈரோட்டில் சின்னத்தாயம்மாள் வெங்கட்டர் இவங்களுக்கு மகளாக பிறந்தவங்க தான் கண்ணம்மாள். ஓகேவா? எஸ். ராமசாமி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா எஸ்.ஆர். கண்ணம்மாள் அப்படின்னு அறியப்பட்டாங்க. ஓகே. ஸோ, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பன்னாட்டு கூட்டுறவு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஸோ, கூட்டுறவுத்துறைக்கான ஒரு தனி அமைச்சகம் வேணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி கூட்டுறவு அமைச்சகத்தால் ஒரு வார கால விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஸோ, அதில் ஜூலை 6th அன்னைக்கு டெல்லியில் நிறைவு விழா கொண்டாடப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்தியாவினுடைய கூட்டுறவு வங்கிகளின் முதல் பெண் இயக்குனராக இருந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ, யார் அவங்கள பற்றின என்னென்ன டீட்டெயில்ஸ் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். பெரியாருடைய தங்கை தான் அவங்க கண்ணம்மாள். ஸோ, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, பெரியாருடைய சீர்திருத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகள் அறிவித்த கள்ளுக்கடை போராட்டத்திலும் இவர் வந்து பங்கேற்றிருப்பார். ஓகேவா? இந்த கள்ளுக்கடை போராட்டத்தில் வந்துட்டு ஆஹ், ஆங்கிலேயர்கள் இந்த கள்ளுக்கடை போராட்டத்தை விட்டுருங்க, கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி காந்தி கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது, இந்த போராட்டத்தை கைவிடுவது என் கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பெண்மணிகளுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஹ், நம்ம காந்திஜி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ, அப்படி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவங்க தான் கண்ணம்மாள் அப்படின்றவங்க. பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள். ஓகே. ஸோ, கண்ணம்மாளுடைய அந்த 2 பெண்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, கண்ணம்மாளும் நாகம்மையார் அப்படின்றவங்க பெரியாருடைய மனைவி. கண்ணம்மாள் அப்படின்றவங்க பெரியாருடைய தங்கை. ஓகே. 1933ல இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் அப்படின்ற தலைப்பில் வந்து குடியரசு இதழில் தலையங்கம் ஒன்று எழுதினாரு பெரியார். ஸோ, அதற்காக அவர் மீது ராஜ நிந்தனை குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கும் வந்துட்டு சிறை தண்டனையும் அவங்களுக்கு விதிச்சிருப்பாங்க. இந்த இதழுடைய வெளியீட்டாளர் என்பதன் காரணமாக கண்ணம்மாளுக்கும் சிறை தண்டனை அளிக்கப்பட்டு அவரும் சிறைக்கு போயிருப்பாரு. இப்பேற்பட்ட இவ்வளோ விஷயங்களை பண்ண, இவ்வளோ சேவைகளை பண்ண, விடுதலை போராட்டத்துக்கு முக்கியமான பங்களிப்பு செய்த கண்ணம்மாளுடைய பெயர் வந்து எங்கேயுமே இடம்பெறவில்லை அப்படின்றது ஒரு ரொம்ப வருத்தத்திற்கான விஷயம். நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க முடியாது. பட் சின்ன சின்ன டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கெலாம் படித்தவங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ, அந்த காலகட்டத்தில் கூட்டுறவு இயக்கத்தில் பெண்கள் ஈடுபடுவது அப்படின்றது ஒரு மிகவும் அரிதான ஒரு விஷயம். ஆனால் 1935ல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பயிற்சி சாலைக்கு ஒரு மாணவி வந்திருப்பதை பார்த்துட்டு ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க, இது வந்து ஒரு சுப சகனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இவ்வாறு இந்த பெண்களுடைய பங்களிப்பே மிக மிக குறைவாக இருந்த அந்த டைம்ல 1934ல ஈரோடு கூட்டுறவு நகர வங்கிக்கு நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 இயக்குனர்கள்ல ஒரே ஒரு பெண் யாருன்னு பார்த்தா கண்ணம்மாள். கூட்டுறவு வங்கிகள்ல மட்டுமல்ல, ஈரோடு நகராட்சியிலும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லாண்டு காலம் பணிபுரிந்தவர் தான் நம்ம கண்ணம்மாள். ஸோ, நகராட்சி பணிகள்ல பெண்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ, கண்ணம்மாளுடைய போராட்ட வரலாறும் அவரது சமூக பங்களிப்பும் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியவை. இதுக்கு முன்னாடி இவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், கள்ளுக்கடை மறியல் பற்றி படிச்சிருப்போம். அந்த போராட்டத்தை வந்து கைவிடுறது என்னோட கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்களுடைய கையில் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கண்ணம்மாள் அப்படின்றவங்க மனைவி ஈரோடு ஈவே ராமசாமி சாருடைய தங்கையும், நாகம்மையார் வந்து அவருடைய மனைவியும் ஆவார். ஸோ, இவங்க 2 பேர் தான் அந்த 2 பெண்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். பட் இப்போ அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி நமக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, இந்த டீட்டெயில்ட நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.